Facebook அக்கவுண்ட்ல டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Facebook ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்எம்எஸ்ஆர் வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சைடில் ஒரு ஏரோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க் ஆகிடக்கூடிய அந்த நம்பரோட அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டுமே இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நியூவாக நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூ நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் நம்மளோட நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.